முன்னாள் அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையனை சந்தித்த பிறகு துக்ளக் ரமேஷ் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். நான் பார்க்கிறேன், தமிழக வெற்றிக் கழகம் நிச்சயமாக அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான கருவியாக திரு செங்கோட்டையன் அவர்கள் இருப்பார் என்று நான் திடமாக நம்புகிறேன். அது தவிர திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த பிறகு அவருக்கு அளிக்கப்படுகிற முக்கியத்துவம் அல்லது பொறுப்பு, கௌரவம், அதை பார்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தி மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் சிலர் அவருடைய முடிவை பின்தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போட்டியாக தேர்தல் களத்தில் சொல்லப்போனால் பிரதான போட்டியாளராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சமமான வலிமையோடு திகழ்கிற ஒரு அரசியல் சக்தியாக இருக்கிறது. சில பகுதிகளிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கூடுதலான ஆதரவு இருப்பதாக எனக்கு தெரிந்த கருத்து கணிப்புகளை நடத்துகிற 1-2 நண்பர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆகவே அதேபோல சமீப காலமாக திரு விஜய் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழையும் உச்சரிப்பதற்கு, அந்த புகழையும் பேசுவதற்கு தொடங்கியிருக்கிறார். அதன் மூலம் அதிமுகவிலே இருக்கக்கூடிய தொண்டர்கள், அடிமட்டத்தில் இருப்பவர்கள், அதேபோல அதிருப்தியிலே இருக்கக்கூடிய புள்ளிகள், இவர்களுடைய பார்வையும் விஜய் பக்கம் திரும்பும். மேலும் சிலர் அடுத்தடுத்த நாட்களில் இணையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். செங்கோட்டையனை நீங்க நேரடியாக பார்த்து பேசிருக்கீங்க, என்ன சொல்றாங்க? திரு செங்கோட்டையன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய விரும்பத்தகாத சூழ்நிலை குறித்து என்னிடம் தெரிவித்தார். இப்போ இன்னொன்று அவர் ஒரு ரொம்ப 50 வருஷம் 53 வருஷம் கட்சி ஆரம்பிக்கிறதே போயிட்டு இருக்கிறவருக்கு ஒரு நெருடல் இருக்காது. இல்லை, அந்த நெருடல் என்பது நேர் எதிர்நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலே போய் சேர்ந்தால் அந்த நெருடல் ஏற்படுவது இயற்கை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவதானால், அதிமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அதனுடைய பாதையை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்தில் சேருகிற முடிவை எடுத்தால் நீங்கள் சொல்லுகிற நெருடல் என்பது ஏற்படும்.